ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிற படம் 1980 ஒரு அமெரிக்கன் எரோட்டிக் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக வெளியான ட்ரெஸ்ட் டு கில். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் ஆக்சுவலி 2 ஹீரோயின் அப்படி தான் நீங்கள் சொல்லணும். ஆனால் முதல் ஹீரோயினுடைய பேர் எது அப்படின்னா கேட் மில்லர். அவங்க பேர், அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, தோளுக்கு மேலே வளர்ந்த பையன் ஒருத்தன் இருக்கான். ஆனால் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இவங்களுக்கு அமையலை. அதனால் இவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் இவங்களுக்கு பெருசாக ஒரு ஆர்வம் இல்லாமல் போச்சு. இவங்களுக்கு ஆர்வம் இருக்குது, இவங்க ஹஸ்பண்டுக்கு இல்லாமல் போச்சு, அப்படி தான் நீங்கள் சொல்லணும். இப்போ படத்துடைய ஆரம்பத்திலேயே அதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கு இல்லையா, அதாவது இவங்க பெருசாக கணவன்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, ஆனால் கணவனால் பெருசாக இவங்களை திருப்திப்படுத்த முடியலை. அப்படிங்கிறனாலேயே இவங்க டாக்டர் ராபர்ட் எலியட் அப்படின்னு சொல்லி ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட படத்துடைய ஆரம்பத்திலேயே அப்பப்போ தெரப்பி செஷனுக்கு போயிட்டு வர்றாங்க. எனக்கு சைக்காலஜிக்கலாக எதுவும் ப்ராப்ளம் இருக்கா டாக்டர் அப்படின்னு கேட்டுட்டு வர மாதிரி போயிட்டு வர்றாங்க. இப்போ இவங்க பையனோடு சேர்ந்து இவங்க ஒரு மியூசியத்துக்கு போகிறதாக ஒரு நாள் பிளான் இருக்குது. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த பையன் எப்போ பார்த்தாலும் தான் ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கேன், கிட்டத்தட்ட லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது, அதனால் என்னால் வர முடியாதுமா, நீயே பார்த்துக்க, நீயே போயிட்டு வா வேணா அப்படிங்கிறான். வேறு வழி இல்லாமல் சரி போவான் அப்படின்னு இவங்க தனியாக அந்த மியூசியத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் ஒரு பெயிண்டிங்கை கால் மேலே கால் போட்டு உட்காந்து விரித்து பார்த்த மணியமாகவே இருக்கிறாங்க. ஆனால் இவங்களை யாரோ நோட்டம் விடுறதாக இவங்களுக்கு புரியுது. இவங்களை யார் நோட்டை விடுறாங்க அப்படின்னு இவங்க நோட்டை விட ஆரம்பிக்கும் போது தான் யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரு, ஆனால் அந்த ஆள் குறு நம்ம கதாநாயகியே பார்த்துட்டு, ஆனால் அப்படி பட்டும் படாமலும் இவங்களை பார்க்காத மாதிரியே சுற்றிக்கிட்டே தெரியுதான். இவங்க அதை நோட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ஆள் காணாமல் போயிடுறான். இப்போ இவ்வளோ நேரம் நம்மளை ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தான், திடீர்னு அவனை காணா அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் ஒன்று கிளம்ப, இவங்க லைட்டாக அவன் எங்கே இருக்கேன் அப்படின்னு மியூசியம் ஃபுல்லாக இவங்க தேட போக, ஒரு கட்டத்தில் கடைசியாக வெளியே டாக்ஸியில் அந்த ஆள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கு என்ன ஏது நடக்குது அப்படின்னே புரியலை. நான் தான் சொல்கிறேனே, அந்த வயசுக்கு உண்டான ஓவர் ஆர்வம். கடைசியாக இவங்க காரில் ஏறி போக, கடைசியாக அந்த ஆள் இந்த அம்மாவை அவனுடைய ஃப்ளாட்டுக்கு கூட்டு போய் ஒரு கஜா கிஜின்னு ஒரு சம்பவம் ஒன்று ஆகி போயிடுது. இப்போ சரி ஓகே, நமக்கு டைம் ஆச்சு, வீட்டில் நம்மளை தேடுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க அவசரமாக கிளம்பிட்டு, இந்த ஆஃப்டர்நூனை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வைக்கலாம் அப்படின்னு போகும்போது தான் இவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மூலமாக தெரிய வருது, எந்த ஆள் கூட்டு வந்தானோ அவனுடைய ஃப்ளாட்டுக்கு அந்த ஆளுக்கே ஒரு மிகப்பெரிய பால்வினை நோய் ஒன்று இருக்குது. இது இவங்களுக்கு தெரியாது. சும்மா குபீர்னு தூக்கி வாரி போடுது அந்த சம்பவம். நம்ம கதாநாயகிக்கு போச்சு, நம்ம ஒழுக்கமாக இல்லாதனால நம்ம லைஃபே போச்சு அப்படிங்கிற மரண பீதி இவங்களுக்கு. முதல்ல அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான் அப்படின்னு கிளம்பி நேராக அந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய லிஃப்ட் இருக்குது, லிஃப்ட்டுக்கு வர்றாங்க. லிஃப்ட்டுக்குள்ளே ஏறினதுக்கப்புறம் கையை பிணைஞ்சிட்டு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இங்கிருந்து நேராக டாக்டருக்கு போயிடுவோமா திருப்பி அப்படின்னு யோசிச்சுட்டு கையை பிணைஞ்சிட்டு நிற்கும் போது தான் தெரியுது, இவங்க கையில் போட்டிருந்த மோதிரத்தை அவன் ஃப்ளாட்லேயே கழட்டி வச்சுட்டு வந்துட்டாங்க இவங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்னென்ன சம்பவங்களும் பரபரப்புகளும் இந்த கதையில் அரங்கேறிச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பிரையன் டி பல்மா அப்படின்னு ஒரு இயக்குனர் இயக்குன படம். இது ஃபேமஸான டைரக்டர், பெரிய பெரிய சம்பவத்தை இதே மாதிரி பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் அவர். ஆனால் நம்மால் மொத்த ஹாலிவுட்டுக்குமே தெரியும், நம்மால் ஹிச்காக்குடைய ஆல்ஃபிரட் ஹிச்காக்குடைய மிகப்பெரிய டைஹார்ட் ஃபேன் அப்படின்னு. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த படத்துடைய கதைக்களமும் சரி, இந்த படத்துடைய கிளைமேக்ஸும் சரி, இந்த படத்தை அவர் நரேட் பண்ணுறதுக்கு ஒரு காட்சிகளையும் அவர் எப்படி கையாண்டார் அப்படிங்கிற விதத்தை பார்க்கும்போதும் சரி, ஆல்ஃபிரட் ஹிச்காக் படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அதனாலேயே த்ரில்லர் உலகின் மன்னன் ஆல்ஃபிரட் ஹிச்காக்குடைய படங்கள் உங்களுக்கு பிடிக்குமா? நிச்சயமாக இந்த படம் உங்களை கவர்ந்தே தீரும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதுலேயும் குறிப்பாக 1960 சைக்கோ படத்துலேயே என்னங்க இது எந்த ரேஞ்சுக்கு அந்த ஆள் திங்க் பண்ணியிருக்கான் அப்படின்னு சைக்கோ படம் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். அப்போயே கான்செப்ட் வைஸாக இது என்ன புதுசாக ஏதோ மல்டிபிள் பைப்போலார் டிசார்டருங்கிற மாதிரிலாம் என்னென்னமோ சொல்லியிருக்கானே நோயெல்லாம் அந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி தெரியும் நமக்கு. நம்ம ஒரு 90, 2000 நீங்கள் அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாவே என்னங்க எப்பயும் அந்த எப்படி எந்த அட்வான்ஸ்டாக அஹெடாக திங்க் பண்ணியிருக்கான் பாருங்களேன் அப்படின்னு தோணும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அப்பே பண்ண ஒரு ஆள். ஸோ சைக்கோ படமாகட்டும், ஆல்ஃபிரட் ஹிச்காக்குடைய ரியர் விண்டோ படமாகட்டும், இந்த மாதிரி பல படங்களுடைய பாதிப்பு இந்த படத்துடைய காட்சி அமைப்புகளையும் ஒரு சில விஷயங்களை இவங்க கையாண்ட விதத்திலையும் நிச்சயமாக தெரியும். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு
பெர்ஃபார்மன்ஸில் எல்லாருமே அந்த கொடுத்த கதாபாத்திரத்தை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த ராபர்ட் எலியாட் அப்படிங்கிற அந்த டாக்டருடைய கதாபாத்திரத்தை ஃபினாமினல் ஆக்டரான மைக்கேல் கேன் தான் பண்ணியிருந்தார். அட்டகாசமான ஆக்டர் அவர், வேறு லெவல் பெர்ஃபார்மர் அவர், அந்த காலத்து ஆக்டர் செம்மையாக பண்ணியிருப்பாப்புல. அதே மாதிரியே ஏஞ்சி டிக்கின்சன் அவங்க தான் நான் சொன்ன அந்த முதல் கதாநாயகியாக வர்றாங்க இல்லையா, கேட் மில்லர், அந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருப்பாங்க. அவங்களும் செமையாக முழு மனசோடு பண்ணியிருப்பாங்க அந்த கதாபாத்திரத்தை. இது போக நான்சி ஆலன் தான் வந்து படத்தில் 2வது ஹீரோயின் ஒன்று வருவாங்க. அவங்க படம் நெடுகளும் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அது ஒரு பெரிய கதாபாத்திரம் முதல் ஹீரோயினை விட. ஆனால் நான் அந்த கதாபாத்திரத்தை இங்கே நான் சொல்லலை, அது நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அவங்களும் அந்த கதாபாத்திரத்தை சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் போக கீத் கார்டன் தான் வந்து கதாநாயகியுடைய, அதாவது முதல் கதாநாயகியுடைய அந்த பையனா சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாப்லையே ஒரு பயவுள்ள அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ஆக்டர். அவரும் நீட்டாக அந்த கொடுத்த கதாபாத்திரத்தை பண்ணியிருப்பாப்புல. அதுலேயும் இந்த படத்தில் ஒரு சில காட்சி அமைப்பில் இவங்க கொண்டு வந்த விதம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. உதாரணத்துக்கு அந்த மியூசியம் சீக்வன்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த சீக்வன்ஸில் எங்கள் பெண்கள் எப்பயுமே ஆண்கள் சுற்றி வரும்போது அவங்க கண்டுக்காத மாதிரியே தான் தெரியும். ஆனால் அவங்க எந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்காக அவங்க எந்த மாதிரி நோட்டம் வர்றாங்க, இல்லை அவங்க என்ன ஒரு ஆண்கிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை இவங்க அந்த சீக்வன்ஸில் சித்தரித்த விதம், அந்த சீன் நரேட் பண்ணப்பட்ட விதமே அழகு அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படி பார்க்குறான் அந்த ஆள், இவங்க எதுக்காக திருப்பி அவனை தேடுறாங்க, அவன் திடீர்னு காணாமல் போயிட்டானேங்கிறத அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அடுத்து இல்லையே நம்ம ஏதோ ஒன்று விட்டுட்டோமேன்னு இவங்க யோசிக்கும் போது டக்குன்னு சைட்லேயே ஒரு காட்சியாக அந்த சீன் எதனால் வந்து நம்ம இப்படி பண்ணிட்டோம், ஓ இப்படித்தான் அவன் நம்மளை இது பண்ணிட்டானோ அப்படிங்கிற மாதிரி என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சைட் பை சைடாக நரேட் பண்ணியிருப்பாப்புல நம்ம படத்துடைய இயக்குனர். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நரேஷன் இது. அந்த மாதிரி இந்த படத்தில் பல சம்பவங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபரான ரால்ஃபுடைய ஒர்க்கையும் நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும். இந்த மியூசியம் சீக்வன்ஸ் இருக்குல்ல, இதில் சினிமோட்டோகிராஃபரும் எடிட்டரும் என்ன மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாருங்கள். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நரேட்டிவ் பேட்டர்னாக இருக்கும் அந்த பர்டிகுலர் காட்சி அமைப்பை. டெக்னிக்கலி டெஃபினட்டாக சூப்பரான ஒரு படம் தான் இது. இந்த கதைக்கு என்ன தேவையோ அது எல்லாமே உள்ளே இருக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்கு, எடிட்டிங்கு, படத்துடைய சவுண்ட் டிசைனிங்னு எல்லா விஷயங்களையும் பக்காவாகவே கொண்டு வந்திருக்கும் இந்த டீமு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் இந்த படத்தில் இன்னுமே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க, இவங்க ஏன் அதை விட்டுட்டாங்க அப்படின்னு என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி முதல்லையே இவங்க கதாநாயகி லிஃப்ட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு பிரச்சனை இருக்க, ஒரு பால்வினை நோய் இருக்கிற ஒருத்தங்கிட்ட தான் இப்போ நைட் இருந்துட்டு வந்தோம் அப்படிங்கிற அந்த ஷாக்கு கதாநாயகிக்கு வருது இல்லையா. நம்மளுடைய மோதிரம் வேறு அங்கே மாட்டிக்கிருச்சு, ஐயோ அது வெளியே நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டுச்சுன்னா நம்மளுடைய கேரக்டரே வந்து கம்ப்ளீட்டாக போயிடுமே அப்படின்னு அந்த ஒரு பதட்டம் இருக்குது இல்லையா. அந்த சைடே அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அது எதுக்கு அவ்வளோ ஹைப்பை கொடுத்து சும்மா திக்குன்னு அந்த சீன் சூப்பராக மூவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது பெருசாக பின்னாடி யோசிக்கவே கிடையாது. அந்த காட்சி அமைப்பில் வேறு எதுக்குமே பெருசாக அவங்க யூஸ் பண்ணவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. இது உங்களுக்கும் வரலாம், ஒரு நல்ல விஷயம். ஆனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் விட்டாங்க அந்த சைடையே இவங்க. அடல் கார்டனை பொறுத்தளவுக்கு இந்த படத்துக்கும் ஃபேமிலிக்கும் சம்மந்தமே கிடையாது. ரேஷன் கார்டில் பேர் எடுத்தாலும் பரவாயில்ல, மொத்தமாக எனக்கு என் பிள்ளைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு அடித்தே துரத்திடுவாங்க. அந்த மாதிரி ஒரு படம் இது. பட் சூப்பரான ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் இது. இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டும் இருக்குது. நீங்கள் ஆல்ஃபர்ட் ஹிட்ச்காக்குடைய படங்கள் பார்த்தது கிடையாது இது வரைக்கும் அதிகமாக அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிளைமேக்ஸு உங்களால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அது ஒரு சூப்பரான இன்னொரு சம்பவம். என்கிட்ட கேட்டிங்கன்னா 1980 வெளியான அப்பயே வசூலில் மிகப்பெரிய வசூல் வேட்டை நடத்தின ஒரு படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் அப்போ இருக்கிற ஒரு படம் அவங்க எப்படி படத்தை அன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணாங்கங்கிறதே ஒரு புது அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். டெஃபினட்டாக அந்த படம் நம்ம சைட்லேருந்து பார்க்கலாம். நிச்சயமாக நம்ம சைடில் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் என்ன, பார்க்குறவங்க எல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.